அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம இப்போ சைக்காலஜியை தமிழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக நம்ம இப்போ பார்க்க போகிறது மறைமனம், அன்கான்சியஸ் மைண்ட். இந்த உதாரணத்தை பாருங்க. ஒரு 2 அடுக்கு மாடி கட்டடம், தரை மட்டத்தில் மேலே ஒரு அடுக்கும் அண்டர் கிரவுண்டில் ஒரு அடுக்கும் வீடும் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. மேலே உள்ள மாடியில் வசிப்பவங்க உதாரணத்துக்கு ரொம்ப நல்ல பண்புள்ள நல்ல கேரக்டர் உள்ள மக்கள் அதில் வாழ்கிறாங்க. அதன் அடித்தளத்தில் அனைவரும் காட்டுமிராண்டிகள், அதாவது கேரக்டர்ஸ் தெரியாதவங்க, சுயநலக்காரர்கள், தங்கள் சுகமே பெரிதென மதிப்பவங்க, பிறரை பற்றி கவலையே இல்லாதவங்க, மான மரியாதைன்னு என்னன்னு தெரியாதவங்கன்னு வச்சுக்கிட்டு உதாரணத்துக்கு தான். ஆனால் அவர்கள் வலிமைக்கும் வேகத்துக்கும் பேர் போனவங்க, அதாவது ஸ்ட்ராங் பாடிஸ். அவங்க திடீர்னு மேல் மாடிக்குள்ள நுழைந்து ஆதிக்கம் செலுத்த முயல்வாங்க. இந்த உதாரணத்தை பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வீட்டை போலத்தான் நமது மனம் இருக்கிறது என்று சிக்மண்ட் ஃப்ராய்டு போன்ற உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. என்னன்னா, மனதில் ஒரு பெரும்பகுதி மறைந்து இருக்கிறதா. மனசுல மனிதனுக்கு மனம்ங்கிறது 2 வகையா இங்க பிரிக்கிறாரு. வெளிமனம், உள்மனம். வெளிமனம் தான் கொஞ்சம் தான், உள்மனம் தான் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தும், அதிகமா இருக்குமா. அதாவது அது பதுங்கி கொண்டிருக்கிற ஆசைகள், எண்ணங்களை, உணர்ச்சிகளை திடீரென்று மேலே கிளப்பி ஆர்ப்பாட்டம் செய்யுமா. உள்மனசு ஆர்ப்பாட்டம் செஞ்சு மேலே வெளியே வர பார்க்கும். இவையெல்லாம் கட்டுக்கடங்காமல் போகவே அதை தடுப்பதற்கு ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி ஒரு சக்தி இருக்கிறதாம், மனசுலேயே இருக்குது. மேலே சொன்னவாறு மறைந்திருக்கும் மனப்பகுதியைத்தான் மறைமனம், அதாவது அன்கான்சியஸ் மைண்டு என்று சொல்றாங்க. அதாவது மறைமனம் என்பது தனியானது என்று அல்ல, அது மனசுலேயே ஒரு பகுதி தான், மனதில் மறைந்து நிற்கும் பகுதி தான் அது. உதாரணத்துக்கு பாருங்க, கடலில் விரிந்த மேற்பரப்பை மனம் என்று சொன்னா அதன் அப்பரப்பின் அடித்தளம், அடிப்பகுதி ஆழ்ந்து மறைந்து நிற்கும் நீர்ப்பரப்பை மறைமனம் என்று சொல்லலாம். இரண்டும் வேறல்ல, ரெண்டும் ஒன்றுதான், ஆனா பல வேறுபாடுகளும் இருக்குது. கடலின் ஆழத்தில் உள்ள தண்ணீர் சதா மேலே வந்து மேற்பரப்பின் வெப்பத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும், ஒரு சுழற்சி இருக்கும். அது போலவே மறைமனமும் தமது எண்ணம், செய்கை முதலியவைகளையும் மாற்ற முயலுது. மறைமன, அதாவது அன்கான்சியஸ் மைண்ட் ஆராய்ச்சியை கொண்டு ஒருவனுடைய நடத்தைக்கு காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. குழந்தை பருவத்தில் அடக்கி வைக்கப்பட்ட பல ஆசைகளும் உணர்ச்சிகளும் மறைமனத்தின் பதிந்து பிற்காலத்தில் பல வகையான செய்கைகளுக்கும், நல்ல செயல் கெட்ட செய்கைகளுக்கும் காரணமாகுது. அவைகளையே ஒருவனுடைய தன்மையும் அமைகிறது. அவைகளே தன்மையையும் கேரக்டரையும் ஆளுது. அதனாலதான் மறைமனத்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ற வியன்னா நகரத்து உளவியல் அறிஞர் குழந்தை பருவத்திலேயே ஒருவனுடைய பிற்கால வாழ்க்கை அமைப்பு நிர்ணயமாகிவிடுது என்று சொல்றாரு. மனப்போக்கு விருப்பம் போல மாறி மாறி அமைவதென்றல்ல, அது பழைய உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் இரு கரைகளாக உடைய ஓடை, ரிவர் போன்றது. அவற்றுக்குள் அடங்கித்தான் அது பொதுவாக செல்லுகிறது. மனத்தின் இரு கூறுகளான வெளிமனமும் மறைமனமும் ஒன்றையொன்று வாழ்க்கை முழுவதும் பாதிக்குது. அதன் பயனாகத்தான் ஒருவனுடைய நடத்தையும் பண்பும் அமையுது என்று சொல்றாரு. மறைமனதின், அதாவது அன்கான்சியஸ் மைண்டு என்பது மனித இனத்தின் அனுபவத்தால் வந்த சில உணர்ச்சிகளும் தனி மனிதனுடைய அனுபவத்தால் வந்த சில உணர்ச்சிகளும் இருப்பதாக டாக்டர் யூங் என்ற புகழ்பெற்ற உளவியல் அறிஞர் சொல்றார். முதல் வகையில இயல்பா மனித இனத்துக்கே பொதுவான ஆசைகளும் அடங்கி இருக்குது. விலங்கு முதலிய பிறவிகளுக்கும் பொதுவானவே செவும் உண்டு. உதாரணத்துக்கு காதல் உணர்ச்சி இயல்பாக உள்ளது. அதுபோலவே அச்ச உணர்ச்சியும், பயம், அச்சம் உணர்ச்சியும் அப்படித்தான். இவையெல்லாம் பொதுவாக எல்லோருக்கும் ஏற்படக்கூடியவை. இந்த இயல்பு ஊக்கங்களை எல்லாம் பற்றி வேறு பகுதியில் நம்ம பார்க்கலாம். இப்போ பிறப்பிலிருந்து ஏற்பட்ட அனுபவங்களும் உணர்ச்சிகளும் மறைமனதில் நின்று ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனி பண்புடையவனாக அமைக்கலாம். உணர்ச்சிகளை பற்றி இன்று நமக்கு நினைவராது என்றாலும் அவையே நம்மை ஆட்டி வைக்குது. உடனே மனதில் வெளியே நினைவு வராட்டி அதான் உள்மனதாக இருந்து கொண்டு நம்மளை ஆட்டி வைக்குது. நாம் பலவராக எண்ணுகிறோம், மனசுல திங்க் பண்றோம், ஆசைப்படுறோம். ஆனா அவற்றையெல்லாம்
செயலில் நிறைவேற்றிக் கொள்ள முடிவதில்லை. எல்லாத்தையும் செய்ய முடியாது. சில சில பேருக்கு அது அமையலாம், பல பேருக்கு அது அமையாமல் இருக்கலாம். சிலவற்றை நிறைவேற்ற வேண்டிய ஆற்றல் இருக்காது, அவனுக்கே சாதகமாக அமையாது. சிலவற்றை நிறைவேற்ற சமூகம் இடம் கொடுக்காது. சமூக விதிகள் ஒரு பக்கம், நீதி நெறிகள் ஒரு பக்கம், மதம் ஒரு பக்கம், இவை அனைத்தும் சேர்ந்து நமது ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள இடம் தருவதில்லை. நார்மலா அவைகள்லாம் கொஞ்சம் தடுக்கத்தான் பார்க்குது. அதனால பல எண்ணங்களையும் ஆசைகளையும் நாம் கைவிட வேண்டியிருக்குது. பெரும்பாலும் மத நம்பிக்கைங்கிறது ஒரு நல்லதைத்தான் சொல்லும். ஏன்னா மத நம்பிக்கைங்கிறது இந்த ஆசைகள் எல்லாம் நல்ல ஆசைகளாக இருந்தால் ஓகே, கெட்ட ஆசைகளாக இருந்தால் அதை நிறைவேற்ற விடாம ஓரளவுக்கு தடுக்குது. இப்படி அடக்கி அடக்கப்பட்ட எண்ணங்களும் ஆசைகளும் மறைமனத்தில் பதிந்து வெவ்வாறான வகையில் நமக்கே தெரியாமல் வெளியாகுது. அதாவது அடங்காத ஆசைகள், நிறைவேற்றப்படாத ஆசைகள்லாம் அடிமனசுல தங்கி சில நேரங்கள் நம்மை தெரியாமல் அது வெளியாகும். வினோதமாக நடந்து கொள்வதல், பெயர்களையும் ஊர்களையும் மறந்துடுறது, காரணம் இல்லாமல் அச்சப்படுதல் முதலானவை இதனால் ஏற்படுது என்கிறார்கள். பிறருடைய குற்றங்களையே எப்பொழுதும் பேசுவது சிலருடைய இயல்பாக இருக்குது. இது பெரும்பாலும் இருக்குது. சிலர் மற்றவர்கள் சாதித்த நல்ல செயல்கள் அவ்வளவு பாராட்டத்திற்கு உரியவன் அல்ல என்று பேசுவாங்க. அவன் என்ன பெரிய ஆள் நீங்க சொல்றீங்க, ஆனா அப்படி அப்படி பெருசா எனக்கு தெரியலம்பாங்க. சிலர் தாம் மேற்கொண்ட பணிகள் நிறைவேறாத போது பிறர் மேல் பழியை சுமத்துவாங்க. இவையெல்லாம் மறைமன கோளாறுகள். சிலரிடம் ஏதாவது ஒரு வகை குறைபாடு இருக்கலாம். உடல் தோற்றம், அறிவுத்திறமை, ஒழுக்கம் இவை போன்றவற்றில் குறைவு உள்ளவர்களாம் இருக்கலாம். அவங்க சமூக சேவை போன்ற ஏதாவது ஒரு துறையில ஈடுபட்டு அதில் உயர்வுடைய முயல்வாங்க. அதாவது ஒரு சைடு நமக்கு சரியா இல்லாட்டி வேற அதை குறையெல்லாம் மறைச்சு வேற செயலில் ஈடுபட நினைப்பாங்க. காதல் வாழ்க்கை கைகூடாத பலர் இலக்கியம், ஓவியம், இசை, விஞ்ஞானம், மதம் முதலிய துறைகளில் சிறந்தோங்கி இருக்கிறார்கள் என்று சிக்மண்ட் ஃப்ராய்டு எடுத்து காண்பிக்கிறாரு. இது ஓரளவு உண்மைதான். தானே பெரியவன் என்று நிலைநாட்ட வேண்டும் என ஒவ்வொருவனுக்கும் ஒரு ஆசை இருக்குது. நான் தான் பெரியவன், நான் தான் அறிவு மிகுந்தவன் என்று மக்கள்கிட்ட வெளிக்காட்ட ஒவ்வொரு மனித மனசும் ஆசைப்படுது. ஆனா அந்த ஆசை நிறைவேறாமல் பலருடைய மனதில் அடங்கி கிடக்குது. மறைமனதின், அதாவது அன்கான்சியஸ் மைண்ட்ல அதனால் பல கோளாறுகள் உண்டாவது. பொறாமை, கொடுமை உணர்வு, தூற்றுதல், பிறரை ஏசுறது, வீணாக சண்டை போடுதல், சிடுசிடுப்பு, சிடுமூஞ்சி போல முதலியவை இதன் விளைவாக பிறக்குது. அதாவது அடிமனசில் உள்ள அமுக்கப்பட்ட ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் வெளியேறும் போது இந்த திசையெல்லாம் வெளியாகுது. ஒரு நன்கு படிக்காத மாணவனுக்கு தேர்வு நாளன்று கொடிய தலைவலி வந்துடுது. சிலப்போது ஏற்படுது. பொய் தலைவலி அல்ல, உண்மையாகவே தலைவலி. மாணவனுக்கே அதன் காரணம் தெரியாது, ஆனால் அது போல வருது. ஏன்னா அவனுக்கு பேசிக்காவே படிக்கிறது பிடிக்கல. அந்த பர்டிகுலர் எக்ஸாம் அறவே பிடிக்காம கூட போகலாம். அதனால அன்றைக்கு நிச்சயமா அவனுக்கு தலைவலி கூட வரலாம். ஏன்னா அது அடிமனதில் அது அமைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை. நம்பிக்கைன்னா என்ன? அடிமனசில் பதிய வைக்கப்பட்ட ஒரு நினைப்பு. மேலே கூறின எல்லாமே அந்த பொல்லாத மறைமனதின் வேலைதான். இதை நன்கறிந்து கொண்டால் அதனால பெரிய நன்மை உண்டாகும். ஆசைகளை அடக்கி நசுக்க முடியாமல் அவற்றை மடைமாற்றம் செய்து விட்டுட்டா என்ன செய்யும்? அப்பொழுது இவை போன்ற விரும்பத்தகாத கோளாறுகள் ஏற்படாம ஆசைகள் எல்லாவற்றையும் அடைய முடியாது. சிலவற்றை அடைய முயல்வதும் சமூகத்திற்கு தீங்காக முடியலாம் என்று நினைப்பு வரும். அதனால நார்மல் ஆயிடலாம். அதனால் அவைகளை நேரு வழியில திருப்பி தனக்கு சமூகத்திற்கும் நன்மையாக செய்து கொள்வதே அறிவுடைமையாகும். அதான் நல்லது. அடிமனதில் உள்ளதை எல்லாம் வெளியே வரும்போது அதை கொஞ்சம் அடக்கிக்கிறது நல்லது. இவ்வாறு உணர்ச்சிகளை வேறு நல்ல வழியில திருப்புவதற்குத்தான் உயர்மடை மாற்றம் செய்தல் என்று பெயர். இந்த அன்கான்சியஸ் மைண்ட் பற்றிய ஆராய்ச்சியும் அறிவும் பெரிதும் உதவி புரியுது. மறைமனதை பற்றி மாறுபட்ட பல கருத்துக்களும் இருக்குது. அவைகளே நம்ம பார்க்கலாம் பிறகு. இப்போ மாறுபட்ட கருத்துனா என்னது? உளவியல் சைக்காலஜி என்பது ஒரு தனிப்பட்ட விஞ்ஞான துறையாக அண்மையில் தான் பிரிந்து வளர்ந்து வருது. மனசின் தன்மைகளை பற்றியும் அதன் அமைப்பை பற்றியும் ஆராய்ச்சி செய்தவர் பலர்.
பொதுவாக அவர்கள் எல்லோரும் மனத்தையே ஒரு இயல்புள்ள ஒரு முழு பொருளாவே கருதி வந்தாங்க. முதல்ல மனதில் வெளிமனம், அதாவது அவுட் கான்ஷியஸ், நனவு மனம், மறைமனம் என இரு பகுதியாக இருப்பதாக சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவரே தனது ஆராய்ச்சியில சொல்றாரு. அவ்விரண்டும் வேறு வேறாக பிரிக்கப்பட்ட 2 பகுதிகள் அல்ல, எனினும் அவற்றின் தன்மைகள் வேறுபட்டு என்று சொல்றாங்க. கான்சியஸ் மைண்டும் அன்கான்சியஸ் மைண்டும் வேறுபட்டதில்ல, அது வெவ்வேறாக தெரிஞ்சாலும் ரெண்டும் ஒன்றுதாங்கிறாரு. மறைமனத்தின் பதிந்துள்ள எண்ணங்களை பற்றியும் அனுபவங்களை பற்றியும் அறிந்து அவைகளை மூலம் பல நோய்களை தீர்க்கிறாங்க. சில பேர் சைக்கோ அனாலிஸ்ட், சைக்கோ தெராபிஸ்ட். இந்த அதாவது அன்கான்சியஸ் மைண்ட் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மெடிக்கேஷன், அதாவது நல்ல மருத்துவத்தை கொடுக்கலாம். மறைமனத்தை பற்றி விரிவாக ஆராயத் தொடங்கவே பல புதிய உண்மைகளும் வெளியாகின. அதாவது மறைமன ஆராய்ச்சியே தனிப்பகுதியாக பிரிய தொடங்கியது. அதாவது சைக்கோ அனாலிசிஸ் என அதுக்கு பெயரிட்டாங்க. மறைமனத்தை பற்றிய உண்மை தெரிந்தது முதல் உளவியலுக்கு ஒரு தனி உயர்வு பிறந்திருக்குது. அதாவது மனிதனுடைய நடத்தைக்கு முக்கிய காரணமாக இருப்பது இம்மறைமனமே, அன்கான்சியஸ் மைண்ட் தான் சொல்றாங்க சிலருடைய கருத்து. மனம் ஒரு பனிக்கட்டியாலான குன்று போன்றது, அதாவது ஒரு ஐஸ் மலை போன்றது கூறுறாங்க. ஏன்னா பனிக்கட்டிக்கு ஒன்று கடலிலே மிதக்கும் போது அதன் ஒரு சிறு பகுதி தான் மேலே தெரியும். சிறு பகுதி தான் மேலே தெரியும். பெரும்பாலான பகுதி கடலுக்கு அடியிலே இருக்கும். மற்ற பகுதியெல்லாம் நீர்மட்டத்துக்கு உள்ளே மறைஞ்சிருக்கும். அது போலவே மனதின் ஒரு பகுதி தான் வெளிப்படையாக தோன்றி வெளிமனமாக இருக்கிறது என்றும், மற்ற பகுதி மறைந்து நின்று மறைமனமாக இருக்கிறது என்றும் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. இப்படி மனதின் பெரும் பகுதி மறைந்திருந்தாலும் அப்பகுதி தான் ஆதிக்கம் செலுத்துதான். இந்த அன்கான்சியஸ் மைண்ட் தான் மனிதனை மிகவும் ஆதிக்கம் செலுத்துது. சிக்மண்ட் ஃப்ராய்டும் அவரை பின்பற்றுவோரும் என்ன கூறுறாங்கன்னா, வெளிமனதால் நினைப்பவையெல்லாம் மறைமனத்தால் பாதிக்கப்படுது. ஆனா அவை எவ்வாறு பாதிக்கப்படுது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அரிது, ரொம்ப கஷ்டம்தான். ஃப்ராய்டின் கருத்துக்களை எல்லா உளவியல் அறிஞர்களும் ஏற்றுக்கொள்றதில்லை. உளப்பகுப்பாளர்கள் சிலர் அவற்றை முழுமையாக ஒத்துக்கொள்ளல. பொதுவாக சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத உணர்ச்சிகளும் காம இச்சைகளுமே மறைமனதில் அழுந்தி கிடப்பதாக ஃப்ராய்டு கூறுறாரு. அவ்வுணர்ச்சிகள் மேலெழுந்து ஆதிக்கம் செலுத்த முயல்கிறது என்றும், மனிதன் அவற்றை அடக்க முயல்வதால் மனதின் மனம் ஒரு போராட்டம் நிகழ்கிறது என்றும், அந்த விளைவின்படி அவனுடைய தன்மையும் நடத்தையும் அமைகிறது என்றும் அவர் விளக்கம் சொல்றாரு. ஆட்லர் என்ற சைக்காலஜிஸ்ட் வேற மாதிரி சொல்றாரு. அவர் கூறுவது என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் ஏதாவது ஒரு துறையில தலைமை பதவி வகிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்குமா. அந்த ஆர்வமே அவனுடைய குறைபாடுகளை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி ஆற்றலை கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம இந்த தலைமை பதவி வரணுங்கிறதுக்காகவே தன்னை சொந்தமா வளர்த்துக்கிறது இருக்குது. அந்த ஆற்றலின் விளைவாக ஆற்றலை வளர்த்துக்கிடுவாங்க. அந்த அந்த ஆற்றலின் விளைவாக அவனுடைய தன்மையும் நடத்தையும் அமையுதுங்கிறாரு. டெமாஸ்தனிஸ் என்ற மற்றொரு அறிஞர் சொல்றாரு, அவர் ஒரு முதல்ல திக்குவாயாக இருந்தாராம். ஆனா பெரிய பேச்சாளராக வேண்டும் என்று உறுதியோடு முனைந்து செயல்பட்டு அதில் வெற்றியும் அடைஞ்சார் என்பது எல்லாருக்கும் தெரியும். படிச்சு அவங்க ஹிஸ்டரியை பார்த்தா தெரியும். இவருடைய வரலாறு ஆட்லரின் கருத்தை மெய்ப்பிக்கத்தக்க சான்றாக இருக்குது. மனிதனுடைய ஓரளவு அதிகாரம் செலுத்தக்கூடிய வாய்ப்பில்லாவிட்டாலும் அவன் தாழ்மை உணர்ச்சியால் பீடிக்கப்படுகிறான் என்பது ஆட்லரின் கருத்து. மனிதனுக்குள்ளே விவரிக்க முடியாத ஓர் உயிர் வேகம் இருக்குது, நிச்சயமா இருக்குது. அதிலிருந்துதான் பல இயல்புகள் பிறக்குது என்பது டாக்டர் யூங்கின் எண்ணம். எல்லா துறையிலையும் மனுஷன் விரிவடையாமல் ஏதாவது ஒரு துறையில மட்டும் அது வளர்வதாலேயே மறைமன கோளாறுகள் ஏற்படுவதாக அவர் கருதுகிறார். மக்களை இருவகையா பிரிக்கலாங்கிறார். உள்ள கிளர்ச்சி மிகுந்தவர்கள் ஒரு வகை, சிந்தனை ஆற்றல் மிகுந்தவங்க மற்றொரு வகை. உலகத்திலே ஒரு வகையான செயல்புரிய உள்ள கிளர்ச்சி மிகுதியாக வேண்டியிருக்கும், மற்றொரு வகையான செயல்புரிய சிந்தனை மிகுதியாக வேண்டியிருக்கும். அதனால
அவற்றுக்கு ஏற்றவாறு தன்மை அமைந்து மனிதர்கள் அச்செயல்களை செய்ய வேண்டும். ஆனால் பல சமயங்களில் மனிதன் தன் இயல்புக்கு ஒவ்வாத பணியை செய்ய வேண்டியது இருக்குது. அதாவது உதாரணமா ஒரு வேலை சொல்லலாம். அவனுக்கு மனசுக்கும் இயல்புக்கும் ஏற்றவாறு இருக்காது அந்த வேலை. இருந்தாலும் அவன் அதை செய்ய வேண்டியிருக்கும். அப்பொழுதுதான் நம் மனதின் போராட்டம் நேர்ந்து மறைமனக் கோளாறுகள் உண்டாகுது. அதாவது தமக்கு அன்ஃபிட் ஒர்க்கு கண்டினியூஸா மனசு பிடிக்காம செஞ்சா இந்த மறைமனது தன் வேலையை காட்டுங்கிறாரு. அது போராட்டத்தை வெளிப்படுத்துமா. மேலும் மறைமனம் கோளாறுகள் உண்டாகுது. அதனால மறைமன கோளாறுகள் உண்டாகுது. மறைமனம் தனிப்பட்ட மனிதனுடைய செய்கைகளால் மட்டும் அமையறதில்லை என்று அந்த அறிஞர் கருதுகிறார். ஏன்னா வழி வழியா வந்த பாரம்பரியத்தாலும் மறைமன கோளாறுகள் உண்டாகுது என்று அவர் சொல்கிறார். அதாவது சைக்கோ அனாலிஸ்டுகள் என்ன சொல்றாங்க, சிறு சிறு கருத்துக்களில் மாறுபாடுடைய சிலரும் இருக்கிறாங்க. இப்படி கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் உளவியல் ஆராய்ச்சியில உளப்பகுப்பியல் ஒரு முக்கியமான முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. அதாவது உளப்பகுப்பியல் அடிப்படையாக உள்ள கொள்கைகள் உண்மையானவை என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை. நாம இதுவரைக்கும் அதை அன்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்டை பற்றி கொஞ்சம் உதாரணத்துடன் பார்த்தோம். மேலும் தொடர்ச்சியாக பல வீடியோக்களில் பல விஷயங்களை பார்க்கலாம். Thanks for watching. Please subscribe our YouTube channel.